ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் அமெரிக்காவில் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச முந்திரி கொத்துன்னு நம்மலாம் சொல்லுவோம். இதே கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் சுழியம்னு சொல்லுவாங்க. அது நான் இப்போ செய்ய போகிறேன் பாருங்கள். அதுக்கு இந்த படியில் கிட்டத்தட்ட 250 கிராம் இருக்கும் பாசிப்பயிறு, முழு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். இதே அளவில் தான் இதே அளவு வெல்லமும் எடுத்துப்பேன். ஏன் இவ்வளோ வெல்லம் போடுறேன்னா, நம்ம தேங்காய் பூவும் சேர்ப்போம், அதுக்கும் சேர்த்து வெல்லம் வேணும், இனிப்பு தூக்கலாக இருக்கணும். அதனால் இந்த அளவு பாசிப்பயிருக்கு இதே அளவில் வெல்லமும் எடுத்து வச்சுக்கிட்டால் போதும். இப்போ நம்ம சுழியம் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். முந்திரி கொத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு ஒரு கொத்து கைப்பிடி அளவு தேங்காய் பூ நெய் ஊற்றி வதக்கியிருக்கேன். அது நல்லா வதங்கின பிறகு நம்ம அந்த படியில் அளந்து எடுத்த சீவின வெல்லத்தை இதில் இந்த தேங்காய் பூவோடு சேர்த்துட்டு அதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினா சுண்ட வைக்க ரொம்ப நேரமாகும். நம்ம காமிச்ச அந்த படி அளவு 250 கிராம் பாசிப்பயிரை நல்லா வறுத்துட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா இதே மாதிரி நான் காமிக்கிற அளவுக்கு எல்லாம் மசிஞ்சு வந்திருக்கும். அந்த இதை பாசிப்பயிரை எடுத்து வச்சுக்கோங்க வேக வச்சு. இப்போ இது பாகு பதம்லாம் வேண்டாம். சும்மா தேங்காய் பூவோட வெல்லம் கரைஞ்சால் போதும். இந்த ஏலக்காய் சேர்த்துட்டு இப்போ வேக வச்ச பாசிப்பயிரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு கிண்டி ஒரு ஈடு மாதிரி நம்ம கொழுக்கட்டைக்கெல்லாம் செய்வோம்ல, உருண்டை உருட்டுற அளவுக்கு இதெல்லாம் சுண்டை வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த வெல்லம், தேங்காய் பால், தேங்காய் பூவு, பாசிப்பயிறு சுண்டி இந்த அளவுக்கு லேசாக ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் உருட்டுறதுக்கு கை பதமடையினா கை சுடும். நல்லா ஆற வச்சுட்டு இது மாதிரி அந்த முந்திரி கொத்து செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. பாசிப்பயிரெல்லாம் கொடுத்தா இப்போ சுண்டெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம இனிப்பு சேர்த்து நீங்கள் மைதா மாவோட சேர்த்து ஒரு சுழியமாக சுட்டு கொடுத்துட்டிங்கன்னா நல்லா சரன்னு சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலுக்கும் பாசிப்பயிறு உடம்புக்கு சேர்த்துக்கலாம். அதனால் இந்த பாசிப்பயிறு சேர்த்து இந்த முந்திரி கொத்து செய்யுங்க. அதுக்கு இப்போ நம்ம முந்திரி கொத்து உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டோம். இப்போ அதுக்கு மேல் மாவுக்கு மைதா மாவு சேர்க்கணும். இந்த மைதா மாவில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை கிள்ளி போட்டு வச்சுருக்கோம். அது போட்டு வச்சுன்னா மைதா மாவு எத்தனை மாதம் ஆனாலும் வீணாக போகாது, வண்டு பிடிக்காது, நூலெல்லாம் கிளம்பாது. இப்போ அந்த மாவை எடுத்து நல்லா ஒரு 3 கரண்டி மாவு, மேல் மாவு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிண்டி வச்சுருக்கேன். இந்த பக்குவத்தில் கிண்டி வச்சுருக்கேன். நல்லா வடை மாவு கிட்டத்தட்ட வடை மாவு சைஸு. இப்போ இதில் நம்ம உருட்டி வச்ச பாசிப்பயிறு உருண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு நம்ம ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி வராது பாருங்கள். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எண்ணெய் சட்டிலாம் சரியாக வரல. அதனால் டீ சட்டியில் வச்சு தான் நான் சொல்கிறது. எண்ணெய் சட்டிலாம் அகலமாக இருக்குது, தட்டையாக. அதனால் நம்ம ஒரு டீ சட்டியில் முந்திரி கொத்து போட்டு இருக்கிறோம் பாருங்கள். எண்ணெயெல்லாம் நம்ம ஊரில் கடலை எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க நிறையா. இந்த ஆலிவ் ஆயிலில் இந்த முந்திரி கொத்து போட்டு எடுக்கிறேன். அமெரிக்காவில் நம்ம ஊர் ஸ்வீட்டு முந்திரி கொத்து ரொம்ப ஈஸியாக செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா குக்கரில் வேக வச்சு மைதா மாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். உடம்புக்கும் நல்லது. ஒரு பலகாரமாக வச்சுட்டு சாப்பிட்லாம். யாரும் கெஸ்ட்டு வந்தாலும் செஞ்சிடலாம். முன்னாடிலாம் பாருங்கள், எண்ணெயில் போட்டு வெந்தோடனே அழகாக உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் முந்திரி கொத்து. நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதுதான் நாங்கள் எல்லாருக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தோம். எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிட்டாங்க. இந்த ஊரில் எல்லாம் பர்கரு பீஸான்னு சாப்பிட்டுட்டு இந்த பாசிப்பயிறு முந்திரி கொத்து சாப்பிட்டுட்டு அவ்வளோ சந்தோஷம் எல்லாருக்கும். என் பொண்ணுக்கும் ரொம்ப பெருமை. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம அமெரிக்காவில் முந்திரி கொத்து செஞ்சுருக்கேன். நம்மளோட முந்திரி கொத்து இங்கே ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு எல்லார்ட்டையும் நல்லாயிருக்கு ஆண்டி சூப்பராக இருக்குன்னு சாப்பிட்டாங்க. நீங்களே இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching to all.